Welcome to The Short Truth, unveiling history, one short video at a time. வணக்கம் நண்பர்களே. இந்த சமுத்திர அலைகளின் பின்னாலே சென்னை நகரத்தின் மறந்து போன ஒரு பெரும் வரலாறு இருக்கு. இன்று நம்மோட பயணம் ஓல்ட் மெட்ராஸ் ஹார்பர். கப்பல்கள் மூழ்கிய கதைகளும், கடல் கோபத்தில் சிதைந்த துறைமுக சுவடுகளும், பிரிட்டிஷ் பொறியாளர்களின் தோல்விகளும், சென்னையை உலக வர்த்தக மையமாக மாற்றிய வெற்றிகளும் அனைத்தும் இன்று நம்ம கண் முன்னாடி. தி பிகினிங், மட்ராஸ் வித்தவுட் அ ஹார்பர். 1. தி ஏன்ஷியன்ட் கோஸ்ட்லைன். 17ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சென்னை கடற்கரை ஒரு பழைய மீனவ கிராமம், மட்ராஸ் அப்பட்டினம் என அழைக்கப்படும் இந்த பகுதி கனமான கற்கள் இல்லை, துறைமுகம் இல்லை, கப்பல் நிற்கும் பகுதிகளே இல்லை. 2. வை த பிரிட்டிஷ் சூஸ் மட்ராஸ். ஆனா பிரிட்டிஷ்காரர்கள் ஒரு விஷயம் பார்த்தார்கள், வணிகத்துக்கு பெரிய வாய்ப்பு. கோரமண்டல் கோஸ்ட் முழுக்க துணி வர்த்தகம், மசாலா, முத்துகள் செழித்திருந்த காலம். 3. த ஃபர்ஸ்ட் ட்ரேட் அட்டம்ப்ட்ஸ். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1639இல் நிலம் வாங்கி ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் கட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த கோட்டைக்கு முன்னாடி இருந்த கடல் அவர்களுக்கு சோறு சாப்பிடாத பசி புலி மாதிரி. த டேஞ்சரஸ் கோஸ்ட். 1. த வேவ் ப்ராப்ளம். சென்னை கோஸ்ட் ஒரு சாதாரண கடற்கரை இல்ல. கடல் அலைகள் நேரெதிர் தாக்கம் கொடுக்கும், அதனால் பெரிய கப்பல்கள் கரைக்கு அருகே வர முடியாது. 2. கேட்டமரன் மற்றும் மசூலா போட்ஸ். அந்த காலத்தில் கப்பலில் இருந்து சரக்கு இறக்க கேட்டமரன் படகுகள், மசூலா படகுகள், பருத்தி நூலால் கட்டப்பட்ட மரத்தடிகள். இந்த மசூலா நாவடிகள் கடல் அலைகளோட நேரடி மோதலிலும் கூட உடையாது. 3. ஷிப்ரெக் ஸ்டோரிஸ். ஆனா அதுவும் போதல. 1697 முதல் 1864 வரை நூற்றுக்கணக்கான கப்பல்கள் சென்னை கோஸ்ட்ல மூழ்கின. அந்த காலத்து ஆவணங்களிலும் கூட ஒரு வரி இருக்கு. கோட், மட்ராஸ் இஸ் த ஹார்டஸ்ட் ஆங்கரேஜ் இன் ஆல் ஆஃப் இந்தியா. மட்ராஸ் இந்தியாவிலேயே கப்பல் தங்க முடியாத மிக மோசமான கடற்கரை. பிரிட்டிஷ் அட்டம்ப்ட்ஸ் டு பில்ட் அ ஹார்பர். 1. த ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல். 1770இல் முதல் தடவையாக ஒரு சின்ன பியர் கட்ட திட்டமிட்டாங்க. ஆனா பல வேலைகள் பூர்த்தியாகாமலே கடல் கோபத்தால் அழிந்து போச்சு. 2. த செகண்ட் அட்டம்ப்ட். 1810இல் 1000 அடி நீளமான மரப்பாலம் கட்ட முயற்சி. மான்சூன் காற்று ஒரே நைட்ல முழுசாத பறக்க வச்சது. வை என்ஜினியர்ஸ் ஃபெயில்ட். பிரிட்டிஷ் என்ஜினியர்ஸ் ஒரு விஷயத்தையே புரிஞ்சுக்கல. சென்னை கோஸ்ட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் ஓபன் சி. பிரேக் வாட்டர் இல்லாம எந்த துறைமுகமும் நிலைநாட்ட முடியாது. 3. த தேர்ட் அட்டம்ப்ட். ஸ்டீல் பியர். பெரிய முயற்சி. ஆனா 1866 ஹரிகேன் அதை துண்டு துண்டா நசுக்கியது. த கிரேட் ஹார்பர் ப்ராஜெக்ட். 1. த பிக் ட்ரீம். 1875இல் பிரிட்டிஷ் ஃபைனலா ஒரு முடிவுக்கு வந்தது. மட்ராஸ் மஸ்ட் ஹாவ் அ மாடர்ன் ஹார்பர் அட் எனி காஸ்ட். 2. த பிரேக் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். பிரேக் வாட்டர் கடல் அலைகளுக்கு எதிரான மிகப்பெரிய கல்சுவர். 640 மீட்டர் நீளம், 19 மீட்டர் அகலம். முழு ஐரோப்பிய பொறியியல் சக்தியையும் சென்னையில் கடத்தினாங்க. 3. ஸ்டோன் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் பல்லவாரம் அண்ட் கிண்டி. 2 லட்சம் டன் கற்கள் பல்லவாரம் குவாரிலிருந்து எடுத்து வந்தாங்க. சின்ன சின்ன ரயில் வண்டிகள் மூலம் கடற்கரை வரைக்கும் கொண்டு வந்து அதே கற்களை கடலுக்குள்ள தன்னாங்க. 4. த ஹார்பர் ஸ்லோலி க்ரோஸ். 1881இல் நார்த் பியர் முடிந்தது. 1886இல் சவுத் பியர் முடிந்தது. மட்ராஸ் ஃபைனலி ஹேட் அ ஹார்பர் பேசின். 5. த ஃபர்ஸ்ட் மாடர்ன் ஷிப் என்டர்ஸ். 1881இல் எஸ். மகாராஜா பிரேக் வாட்டர் நடுவே நுழைந்த முதல் பெரிய ஸ்டீம்ஷிப். அந்த நாள் சென்னை மக்கள் ஆயிரக்கணக்கான கோஷங்களை எழுப்பினாங்க. ப்ராப்ளம்ஸ் ஆஃப்டர் சக்சஸ். 1. சில்ட் ப்ராப்ளம் பிகின்ஸ். ஆனா ஹார்பர்ஸ்க்கு பெரிய எதிரி சில்ட்டிங். கோஸ்டோட கரண்ட் மாற்றம், மணல் அடைப்பு. ஹார்பர் பேசின்ல கப்பல்கள் எடுத்துச் செல்ல கடினம். த டெட்லி ஸ்டார்ம். 1911 சைக்ளோன் நார்த் பியர் ரொம்ப சேதமடைஞ்சது. பல வேர்ஹவுஸ்கள் வெள்ளத்தில் மூழ்கின. மெயின்டெனன்ஸ் காஸ்ட். ஹார்பரை மெயின்டைன் பண்ண பிரிட்டிஷ் கிட்ட வருடத்திற்கு 20 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவாக ஆரம்பிச்சது. த ஃபால். வை த ஓல்ட் ஹார்பர் டைட். 1. டிசைன் ஃப்ளா. பிரேக் வாட்டர்ஸ் சீ கரண்ட் டைரக்ஷனை கணக்கில் எடுத்துக்காம கட்டப்பட்டது. இதுதான் பெரிய இன்ஜினியரிங் மிஸ்டேக். 2. கான்ஸ்டன்ட் சாண்ட் பிளாக்கிங். இயர் ஆஃப்டர் இயர் சாண்ட் டெபாசிட் அதிகமாக ஷிப்ஸ் பாஸ் ஆக முடியாத நிலை. 3. த ஷிஃப்ட் டு மாடர்ன் சென்னை போர்ட். 1920க்கு பிறகு பெரிய மாடர்ன் எக்ஸ்பான்ஷன்ஸ் தொடங்கியதால ஓல்ட் ஹார்பர் கிராஜுவலா நிறுத்தப்பட்டது. புதிய டாக்ஸ், டீப்பர் பேசின்ஸ், கிரேன்ஸ் எல்லாம் வந்ததால ஓல்ட் ஹார்பர் பழமையானது. வாட் ரிமைன்ஸ் டுடே. 1. Forgotten structures.
ஓல்ட் ஹார்பருக்கு சொந்தமான சில கட்டிடங்கள் இன்னும் உள்ளன. ஓல்ட் கஸ்டம்ஸ் பில்டிங், வேர்ஹவுஸ் வால்ஸ், சம் புரோக்கன் பியர் ஃப்ராக்மெண்ட்ஸ். 2. ஹிடன் அண்டர் வாட்டர் ரிமெயின்ஸ். பிரேக் வாட்டரை சேர்ந்த சில பகுதிகள் கடலடியில் இன்னும் கிடக்குது. 3. ஓல்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ். 1880 எடுத்த ரேர் ஃபோட்டோகிராஃப்ஸ் மட்டும் அந்த காலத்து கதை சொல்லுது. சென்னை ஹார்பர் கடலோட சண்டை, மனிதர்களோட தைரியம், தோல்விகளும் வெற்றிகளும் கலந்து உருவான ஒரு வரலாறு. இன்று அது ஆசியாவின் முக்கியமான போர்ட்ல ஒன்றாக வளர்ந்திருக்கு. ஆனா இந்த வளர்ச்சிக்கு பின்புலமா இருந்தது மூழ்கிய கப்பல்களின் கதைகள், இழந்த உயிர்கள், நினைவில் கூட வராத பொறியாளர்களின் போராட்டங்கள். அவைதான் ஓல்ட் மெட்ராஸ் ஹார்பர்னு அழைக்கப்படும் நம்ம சென்னை வரலாற்றின் மறைந்த பொக்கிஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கருத்துக்களை காமெண்ட்டில் எழுதுங்க. உங்கள் ஒரு ஆதரவு எங்களுக்கு பெரிய ஊக்கம்.